ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் உலகமே அறியாத ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது. அங்கே குமரனும் அவன் தாயும் வசித்து வந்தார்கள். குமரன் என்ற அந்த சிறுவன் காட்டின் ஓசைகளையே தன் இசையாக கொண்டு வளர்ந்தான். மனித நடமாட்டமே இல்லாத அந்த காடுதான் அவனது உலகம். தினமும் மாலையில் குமரன் வலைகளை விரிப்பான். விதியின்படி தினமும் ஒரு கஸ்தூரிமான் அவன் வலையில் சிக்கிக்கொள்ளும். ஒரு வியாபாரி அவ்வப்போது வந்து மான்களை பெற்றுக்கொண்டு பதிலுக்கு உணவும் துணிமணிகளும் குமரன் படிப்பதற்கு ஓலைச்சுவடிகளையும் கொடுத்துச் செல்வான். தூரத்து கிராமத்திலிருந்து வரும் நண்பர்கள் குமரனிடம் சொன்னார்கள், ஏன் இந்த இருட்டுக்காட்டில் தனித்திருக்கிறாய்? எங்களோடு ஊருக்கு வந்துவிடு என்று. நண்பர்கள் சென்ற பின் குமரன் தன் தாயிடம் கேட்டான், அம்மா, நாம் ஏன் ஊருக்குள் செல்லக்கூடாது? ஏன் இந்த தனிமை? தாய் மௌனம் கலைத்தாள். குழந்தாய், இது உன் தலைவிதி. நாம் ஊருக்குள் செல்வது ஆபத்து என்றவள் தன் கடந்த கால கதையை சொல்லத் தொடங்கினாள். நீ பிறந்தது ஒரு சாதாரண குடிசையில் அல்ல, ஒரு பிரம்மாண்ட அரண்மனையில். உன் தந்தை இந்த நாட்டின் அரசர். அன்று நள்ளிரவு உன் நெற்றியில் உன் விதியை எழுத வந்த விதித்தேவனை நான் பார்த்தேன். அவரோ நீ வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்வாய் என்று எழுதிவிட்டார். உன் தந்தை விபத்தில் இறந்ததும் துரோகி மந்திரி நம்மை அழிக்க திட்டமிட்டான். உன் உயிரை காப்பாற்றவே நான் உன்னை இந்த காட்டுக்கு தூக்கி வந்தேன். கதையை கேட்ட குமரன் தளரவில்லை. அம்மா, என் தந்தையின் ராஜ்யத்தை மீட்டே தீருவேன். அந்த தலை எழுத்தையே நான் மாற்றுவேன் என்று முழங்கினான். விதித்தேவன் சொன்னபடி தினமும் ஒரு மான் சிக்க வேண்டுமல்லவா? குமரன் விதியுடன் விளையாடத் தொடங்கினான். கூரை மேல் வலை விரித்தான். அங்கும் மான் சிக்கியது. அடுத்த நாள் ஒரு உயர்ந்த பனைமர உச்சியில் வலை கட்டி கீழே நெருப்பை மூட்டினான். விதிப்படி மான் அங்கே வந்தாக வேண்டுமே. விதித்தேவன் திணறி போனார். நெருப்பை தாண்டி மரத்தின் உச்சிக்கு மானை சுமந்து செல்ல அவர் பெரும் அவதிப்பட்டார். விதித்தேவன் கேட்டார், ஏன் இப்படி செய்கிறாய்? குமரன் சொன்னான், நாளை எண்ணெய் தடவுவேன். என் விதியை மாற்றும் வரை உன்னை ஓய விட மாட்டேன். குமரனின் சாமர்த்தியத்தையும் விடாமுயற்சியையும் கண்டு வியந்த விதித்தேவன் அவன் தலையெழுத்தை மாற்றி எழுதினார். வறுமை நீங்கி வெற்றி பிறந்தது. மக்களின் ஆதரவோடு அந்த துரோகி மந்திரி வீழ்த்தப்பட்டான். காட்டில் வளர்ந்த அரசகுமாரன் தன் வீரத்தாலும் புத்தியாலும் மீண்டும் அரியணை ஏறினான். முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். விடாமுயற்சி இருந்தால் எழுதப்பட்ட விதியையும் மாற்றி அமைக்கலாம் என்பதற்கு குமரனே சாட்சி. கதை பிடித்திருந்தால் ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.